ஃபேஸ் மாஸ்டர் இருக்காங்க யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாலுமே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி ஆர்பி உதயகுமாரோடு தான் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு சில முன்னாள் அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இல்லை. சரி எதுக்கு ஓபிஎஸ் எதிர்த்துட்டு ஒரு நாளைக்கு பாஜக ஆட்சி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட சுமூகமாக போகணுன்ற ஒரு முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்களுமே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு கொண்டு பார்த்தீங்கன்னா பாஜக மத்தியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருவாங்க. ஸோ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா விமர்சிக்கவே இல்லை தேர்தல் அப்போ கூட. ஸோ இந்தியா கூட்டணி ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அப்போ பாஜக ஜெயிக்குமா அர்த்தம் அப்படின்ற ஒரு அடுத்த கேள்வி வருது. ஸோ எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாமல் தயங்குறார். அதுக்கு ஒரு புது விளக்கம் சொல்கிறார். எங்களோட எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்குள்ள தமிழ்நாட்டு மக்களுக்காண்டு குரல் கொடுப்பாங்க. எங்கள் குரல் கொடுப்பீங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கவங்ககிட்ட சுமூகமாக போனால் தான் கூட்டணியோடு இருந்தால் தானே நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்ற அடுத்த கேள்வி இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே இல்லை இந்தியா கூட்டணி ஜெயிக்காதுன்னா இப்போ மோடி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மோடியோட பார்த்தீங்கன்னா கள்ள உறவில் இருக்காங்கன்னு சொல்லிட்ட மாதிரி தேர்தல் சமயத்திலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுகலாம் வச்சுருந்தாங்க. பட் அது உறுதிப்படுத்த விதமாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கூட்டணி கட்சிக்கே பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டியில் அமைக்கவே இல்லைன்றாங்க. குறிப்பிட்ட திண்டுக்கல் எஸ்டிபிஐக்கு பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி கடைசி வரைக்கும் அமைக்கவில்லை. திண்டுக்கல் சீமான் விஸ்வநாதன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கதா எடப்பாடி பழனிசாமி காது வரைக்கும் போயிருக்கு. ஸோ மாவட்டந்தோறும் இந்த பிரச்சனை இருக்கதா சொல்கிறாங்க. வலிமையான கட்சி அதிமுக. பட் இப்போ பெரிய லெவலில் வலி இழந்து காணப்படுதுன்றதான் உண்மை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர்